ஹலோ காய்ஸ், நம்ம புது கேம் பிளே எல்லா வேர்ல்டையும் டெலிட் பண்ணிட்டோம். வர 2 வேர்ல்டு தான் இருக்கு. நான் வீடியோ எடுத்துகிட்டே இருந்தேன். எங்கள் அம்மா திடீர்னு படிக்க விடாமல் கொடுத்தாங்க. படிக்கல எல்லாம் பண்ணுவாங்க. அப்படியே கேம் விளாட்ல காய்ஸ். கேரம் பக்கத்தில் ஒரு ஆள் யார் தெரியுமா? வாய்ஸ் வந்துச்சு. யாரும் தெரிஞ்ச கமெண்ட் போடுவாங்க. புது நம்பர் காய்ஸ். guys, இந்த சைன் வெட்டி இங்க ஒரு பிக்சர்ஸ் இருக்கு. ஸ்டிக்கர் முதலில் பயன்முறை கலெக்ட் பண்ண வேண்டும். காய்ஸ், இது ஒரு 2 ஸ்டாக் கிடச்சிருந்தா நல்லா இருக்கும். காய்ஸ், இது அதிசயம். இதுவும் பரவாயில்ல. சதடிக்கிறா சொன்ன தரமாட்டே. என்ன காய்ஸ், ரொம்ப நல்லா மழை பண்ணணும். மழை பரவாயில்ல இருக்கேன். இல்லை இல்லை ஜஸ்ட் மிஸ்டேக். வேணா திருப்பி இதே கேட்கலாம். ஒரு சில பேர்லாம் அயன் எடுத்து குளிச்சிருக்கீங்க. அவங்க மைண்ட் கிராஃப்ட் வச்சுருக்காங்க. மைண்ட் கிராஃப்ட் அதை வச்சுருக்காங்க. கைஸ், இப்போ விட்டு கலெக்ட் பண்ணுறோம். இன்றைக்கு இப்பயே ஒரு வீடியோ கட்ட ஆரம்பிக்கிறோம். இதெல்லாம் வீக்காக இருக்குது. நான் புதுசாக ஒன்று செய்ய போகிறேன். 10 அயன் ஒரு இருக்குது கைஸ். வருஷம் வச்சுக்கோங்க. பிடிச்ச பேர் கமெண்ட் பண்ணிட்டு. அதுவும் இல்லாமல் உங்களுக்கு இன்னொரு கொஸ்டின். எங்கள் 2 பேரோட பேர் என்ன? பேர் அதிக வீடியோவில் சொல்லியிருக்கான். என்ன நீங்கள் என் பேர் என்னன்னு கண்டுபிடிங்க. என்ன விஷயம் கண்டுபிடிங்க. நான் இப்போ கூட சொன்னேன். நோட்டீஸ் பண்ணுறவங்க பாருங்கள். சரி, நீங்கள் என் பேர் மட்டும் என் பேரில் பாருங்கள். என் பேர் மட்டும் உங்களுக்கு வீடியோ ரீச் ஆகிறது பரவாயில்ல. என் பேர் இருக்காது எந்த வீடியோலையுமே. மேக்ஸிமம் 1-2 வீடியோவில் இருக்கும். உங்களுக்கு ஒரு க்ளூ தரேன். அந்த க்ளூ வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம். பீஸ்ட் படத்தில் 56 பீஸ்ட் அந்த சாங்கில் ஒரு பாடலாம். அதெல்லாம் முதல்லேருந்து, அதாவது என் கிளாஸ் பண்ணிட்டு ஒருத்தன் பார்க்குறேன். நான் கிளாஸில் இருந்து ஸ்கூல் படிக்கிறேன்.
நம்ம டாப்பில் வந்து டாப் விஷயமே தெரியாது. நான் ஒரு வீடியோ எடிட் பண்ணி டமால் ஆயிடுச்சுங்களா அந்த டாப் தான் நைட் டைமில் இங்கே நின்றுக்கணும். அது எப்படி இந்த சேனல் பேர் நான் வேறு மாற்றம் இருக்கேன். இல்லை வேறு சேனல் போட்டு அதில் கிராஃப்ட் வீடியோ பண்ணிருக்கேன். அந்த சேனலுக்கு இதே மாதிரி ஆர்டர் பண்ணுவேன். யூடியூப்பில் பார்க்குறீங்களா பார்பி ஷோன்ற மாதிரி அந்த மாதிரி போடலான்னு நான் வச்சுக்கேன். எதுக்கு ஏன் சார் எந்த பேரை சொல்கிறேன்? ஏன் கூட தந்துக்கிட்டே இருக்கா? அவ்வளோ ஒன்று அடித்து ஞாபகம் பண்ணுறேன். என் பேரை சொல்றா நீ ஸ்டாக் இருக்கு. திரும்ப ஒரு இது தேவை நம்ம ஒரு இது செய்யணும். பரவாயில்ல என்ன கிடைக்கும்? மண் எரியுதா? நான் ஃபஸ்ட்டு இந்த வேர்ல்டுக்குள்ளே வந்து உடனே இருந்துச்சு. இன்னும் 8 ஒரு தவிர எங்கள் இடத்துக்குள்ள எல்லாம் இருக்கும், எதுவுமே இருக்காது. ட்ராப் எல்லாம் பலமாக இருக்கு. விஷ்ணுதோட ட்ராப்டா, நீ கவனிச்சாத விழுவுற மாதிரி. நம்ம கிட்டியே வரமாட்டானுங்க. அடியில் விழுந்தோடனே காலை பஸ்பம் ஆக்கிறது தான். எப்படி என்ன சொல்லுங்க? ஹாய் காய்ஸ், நான் உங்கள் தேவா.
6 ஒரு 10 வந்துச்சுன்னா இங்கே ஒரு செஸ்ட் போட்டு வச்சுட்டு போயிடலாமா இல்லை எடுத்துகிட்டு போயிடலாமா கையோட? எடுத்துகிட்டு போயிடலாம். பக்கத்தில் தாண்டா இருப்போம். இங்கே தாண்டா வீடு கட்டலாம்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். வேறு இடத்துல வீடு கட்டலாமா இங்கே வீடு கட்டலாமா? இங்கேவா வேறு இடமா? ஃபஸ்ட்டு ஒரு நாள் இதோட முடியுது. ஐயனை இதோட என் முட்டு முடியுது. அப்பா சமைச்சி சாப்பிட எதுவுமே இல்லை. இருங்க இதை குக் பண்ணி சாப்பிட்டு பார்ப்போம். லைஃப் போவோம். ஐயோ தெரியல. ஃபுட்டு போட்டு அப்புறம் ஆப்பிள் இருக்குல்ல அதை ஆப்பிள் சமைக்க முடியாது. தெரிஞ்ச விஷயம் தானே. அது சாப்பிட்ட லைஃப் குறைஞ்சிச்சு பாரு. 2 தான் இருக்குது. ஃபுட் எதுக்காக வேஸ்ட் பண்ணிக்கிட்டு காலை சாப்பிட்டுக்கலாம். நம்ம போய் காலையில் ஆனோடனே நிறையா விலங்குகளை அடித்து போட்டு ஒரு பெட்டு செய்யணும் வேறு. வாய்ப்பே இல்லை. அப்புறம் அதோட கறி எடுக்கணும். சாப்பாடு வாண்ட வாய்ப்பு இல்லைன்னு சொல்லடா. அப்புறம் இங்கே வாய்ப்பு இல்லைண்ணே. சரி இது இங்கே ஒரு செஸ்ட்டு போட்டு செஞ்சுட்டு வச்சுட்டு போயிடுவோம். எல்லாத்தையும் இங்கே ஒரு செஸ்ட்டு செஞ்சு வச்சுட்டு போயிடுவோமா? வேணாம். ஏன்? இங்கே ஒரு செஸ்ட்டு செஞ்சு வச்சுட்டு போயிடுவோமேடா. முதலில் காலையில் விடிய வேண்டும். இந்த பைத்தியக்கார விஷ்ணு இருக்கான்ல கைஸ், நேற்று என்ன பண்ணிருக்கான், மரம் வெட்டிகிட்டு இருந்திருக்கான். வேணா மரம் வெட்டியாடா அப்படி இப்படிலாம் கேட்காதீங்க. ஷார்ட்டாக ஸ்டோரி சொல்கிறேன் கேட்டுக்காங்க. மரம் வெட்டிகிட்டு இருக்கப்ப ஒரு காமெடி நான் விஷ்ணு சொல்லிட்டா? வேணாம். சொல்லுவேன்டா. வேணாண்டா. சொல்லுவேன்டா. வேணாண்டா. நான் சொல்லியே தீருவேன். அப்புறம் காய்ஸ்லாம் என்னை திட்டுவாங்க கமெண்ட்டில். நான் படித்து சொன்னேன் வெட்டாதரா வீடியோ போடலான்டா வீடியோ போடலான்டா. நான் கேட்காம வெட்டிட்டு இருந்தான். பொட்டுன்னு ஒரு சவுண்டு காலிட்டு வை. காய்ஸ் லைட்டாக தான் காய்ஸ் வெட்டியிருக்கு. இன்னும் நடக்க முடியல அவ்வளோதான். அவ்வளோதான் நான் இன்னும் காய்ஸ் பண்ணுறதை வச்சுட்டு காய்ஸ் அந்த கிறிஸ்மஸ் மரம் இருக்கு, வாங்க போய் பார்த்துட்டு வருவோம். கிறிஸ்மஸ் மரம் பெரிய பேர் ஈஸ் டாபர் உழுதுச்சு. எங்கிருந்து அடிச்சுதோ? பின்னாடியில இருந்து. ஐயோ எங்க இருக்கு தெரியல காய்ச்சி. இடம் அந்த இடம் எங்கடா போச்சு தெரியும் காய்ஸ். நான் தான் இங்கே கட்டினேன். அது பண்ணால் போது போ. ஆப்பிள் அவன் இதுக்கு ஒரு செஸ்ட்டு கொண்டு ஆகல. நானே கொஞ்சம் இது வெட்டணும் பண்ணேன். இதெல்லாம் எப்படி சேஃபாக வச்சுட்டு போகிறது? இவனுங்கள்ட்ட இருந்த சேஃபாக கூட இருக்காது. அங்கே ஒரு ஆடு போகுது, ஃபஸ்ட்டு அதை போய் அடிக்கணும். இருங்க காய்ஸ் நம்ம சின்ன ஸ்பாட்டாக செஞ்சு வச்சுட்டு போடலாம். நீ மட்டும் கம்முன்னு கீழே இறங்காமல் இருந்திருந்தா கூட நல்லது. இதெல்லாம் உனக்கு தெரியும். இப்போ செத்துட்டு இடத்தையே விட்டு கொடுத்துட்டு அதை விட சூப்பராக நான் ஒரு இடம் செய்ய போகிறேன். அது வருஷம் பாரு. நைட்டு ஜாம்பி வந்தாலும் மேலே ஏறிடும். நைட்டு ஜாம்பி வந்தாலும் மேலே ஏறிடும். இப்போ பண்ண போகிறதுல ஏறாது. இதில் ஏறுமோனே ஒரு டவுட்டு தான். பார்ப்போம். ஏறலைன்னா நமக்கு நல்லது. ஏறுச்சுன்னா அதுக்கு நல்லது. ஏறிச்சுன்னா அதுக்கு இன்னும் ஒரு பொட்டே அடிச்சு சாவடிக்கும் பாருங்க. இந்த டேபிளை பொடி கீழே விட்டுட்டேன்டா. உள்ள பிடிச்சிட்டேன். விட்டுட்டேன். கீழே கிடக்குது பாரு. காய்ஸ் என் பேக்ரவுண்டில் ஒரு சவுண்ட் வரும். அது என்னன்னு கமெண்ட் பண்ணி கீழே சொல்லுங்கள். கண்டுபிடிக்கிறவங்களுக்கு ஒரு அப்ரிசியேஷன். என்னது?
பின்னாடி ஒரு சவுண்ட் வரும் கிஸ்ன்னு. அது கிட்டே எடுத்துட்டு போறேன், என்னன்னு கண்டுபிடிங்க. இது என்னன்னு கண்டுபிடிச்சு சொல்லுங்க. இது ஒரு 5 ஸ்டார். இல்லைனா 24 LG. அது ஒரு எல்ஜி மிஷின். 24ன்னு எழுதியிருக்கு. முடிஞ்சால் கண்டுபிடிங்க. இது உங்களுக்கான கிவ்அவே. கிவ்அவேல ஒன்றும் கொடுக்க மாட்டேன், அதோட விஷயம். யார் யார் வீட்டில் பணக்காரங்க வீட்டிலலாம் அது இருக்கும். நம்ம பணக்காரங்க இல்லை, நம்ம சும்மா போட்டிருக்கோம். என்ன விஷயம்? அவங்க வீடு எங்கள் வீடு சேர்ந்து வாங்க. போச்சு லைஃப் இன்சூரன்ஸ். எதை கூட எதெல்லாம் சேர்க்குற லைஃபுக்கு இன்சூரன்ஸ் போட்டோமா? அதெல்லாம் பார்த்தேன். கேம்ல இறங்கும் போதே ஒரு அயனை பார்த்தேன். நீ நம்ம அயனை வேட்டை தான் ஆல்ரெடி 10 வச்சுருக்கோம். நான் போயிட்டு எனக்கு நான் யூஸ்னு என்ன நினச்சேன், முதல்ல அயன் நல்லா சேர்த்து வைக்கணும். அயன் சேர்த்து வச்சாதான் நமக்கு ஃப்யூச்சரில் எல்லா பொருளும் யூஸ் ஆகும்னு நினச்சோம். அப்புறம் தான் தெரியுது அயன் வந்தோடனே பிக்காக் செஞ்சு டைமண்டை தேடி போகணுன்ட்டு. நாங்கள் நினச்சோம் அதான் அயன் கிடைக்குது, அயன் வச்சே வாழ்ந்ததெல்லாம் நினச்சிட்டு இருந்திருக்கோம். நினைக்கல விஷ்ணு, நீ நினைக்கல? நான் நினச்சேன்டா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா அயனும் எடுத்தாச்சு. எத்தனை அயன் கிடைச்சிருக்கு எங்களுக்கு? கடவுள் ஒரு வழி விட்டாலும் இன்னொரு வழி விட்டுறாரு. அது வருஷம் கூட மாட்டாரா? ஜஸ்ட் மிஸ்டேக், ஒரு வாட்டியாவது விட்டுருக்காரு. சரி, நம்ம வீட்டுக்கு கோல் கலெக்ட் பண்ண போகிறோம். எங்கள் அம்மா பேசிகிட்டு இருக்காங்க பின்னாடி. கொஞ்ச நேரத்தில் அடி வாங்க போகிறாரு. யாரு? எங்கம்மா பேசுறதுக்கு நீ ஏன்டா அடி வாங்க போகிற? மிஸ்டு அந்த சாப்பிடுங்க. இது எங்கேயோ ஏறின குழி மாதிரி இருக்கே. ஏய், திரும்பி வந்துடுறதுக்கே வந்துட்டேன்டா. இப்போ எந்த சைடு நான் போனேன்? இந்த சைடு தான். சரி, ஆடு பக்கத்தில் இருக்குது. ஆடு 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 ஆடு, நீ டான்ஸ் ஆடு, நான் பாட்டு போடுறேன். ஒரு பாடு சாப்பிடுவ நீ. அண்ணனை கொடுத்துட்டு சாப்பிடணும். ஓகே, விழுந்துட்டோம் காய்ஸ். அடிமேல் 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 அடி. ஏகேடி. ஐயோ ஏகேடி ஃபுல் ஃபார்ம் சொல்லுங்க காய்ஸ். இதான் உங்களுக்கு ஒரு கொஸ்டின். அதான் ஒரு கொஸ்டின். நாங்கள் சொல்கிறதா காய்ஸ்? ஏகேடி சொல்லிட்டு காய்ஸ். உனக்கு சின்ன வயசுல அதே எல்லாமே இதாக தான் வச்சுருக்கோம். எமரால்டு நீ கூட நான் கொடுத்துருக்கேன்டா. அதுவும் என்கிட்ட பாடு. அவன் தான் என்ன பயமா? பயந்துருமா? அடி வாங்கிக்காத, பார்த்து பாய். பயம்லாம் இல்லை கைஸ், ஆனால் பயந்தாங்க கைஸ். ஏறின 2 செகண்ட் எல்லாமே எனக்கு பயம் காய்ஸ். டைமிங் இல்லாமல் பேசுனியா? டைமிங் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போயிடுவாங்க. கொஞ்சம் குறைச்சிக்கலாம். காய்ஸ் தப்பாக நினச்சிக்காதீங்க, நான் ஒரு கொஷின் கேட்குறேன் காய்ஸ். ஒரு 10 நிமிஷம் வெயிட்டிங். காய்ஸ்
யாருக்கெல்லாம் பேயை பார்த்தா பயமோ அவங்க மட்டும் கொஞ்சம் கமெண்ட் பண்ணி விடலாம். நான் என்ன கொஸ்டின் கேட்டேன்னு என்ன அனிருத்துக்கு தெரியாது கைஸ். யாரும் கமெண்ட்டில் போடும்போது நான் இருந்தால் விட்டு போடுவேன். இன்னும் அவ்வளோ பவராக போகிறாங்க. என்னாச்சு? செம ஸ்பீடாக போனப்பா. நிற்கிறாங்க. மண்டையில் சாப்பிட்டு வாங்குற அங்கே வெள்ளை கலர் அடி தெரியுது. சரி, மாடு வெட்டினா லெதர் கிடைக்கும்டா. லெதரை வச்சு நம்ம இது செய்யலாம். அந்த குதிரையில் போவோம்ல, அது செய்யலாம். கேள்வி பொண்ணாவே மாடு எங்கடா? அதுக்கிட்ட மொட்டை மாடு. நான் மொட்டை மாடுன்னா சவுண்டு படுத்துமா? இது வந்துருக்குடா லெதரு. போடு காய்ஸ், இன்னைக்கு நமக்கு ஒரு வேட்டை. இல்லை, நீ ஒரு பேட்டை. டைமிங்லாம் பேசுகிறேன். நானே சேடில் கரும்பு எங்கே இருக்குன்னு தெரியல. டிடி இஎல் சேடில் இல்லை இருக்குடா. அதான் பார்த்து இதுலலாம் இல்லை. நான் குதிரைக்கு போடுறது நல்லா ஓரம் அதிக வச்சான். கைஸ், எல்லா பொருளும் இருக்கு. அயன் வேணா கூட என்கிட்ட இருக்கு. இது இருக்கு. முக்கியமான அந்த சாடி. சாடி ஆடு யூ வாண்ட் டு கிஃப்ட் மீ எனிதிங். உனக்கு சொர்க்கத்துக்கு இடம் பார்த்தீங்களா? அந்த ஆடை பார்க்க பாவமால. இந்த ஆடை பார்க்க பாவமால. இந்த ஆடுக்கு 4 வருஷமாக கேன்சர் ஆகுது. அதனால தான் அந்த ஆடுக்கு சுதந்திரம் கொடுத்துருக்கேன். இந்த ஆடுக்கு நான் சுதந்திரம் கொடுத்ததுக்காக எனக்கு நீங்கள் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுறேங்க. நான் சொன்ன மாதிரி அயன் வேட்டை. அவ்வளோதானா? என்ன கைஸ், 2 கொடுத்துட்டு ஏமாப்பா தீட்டாங்க. நான் ஏன் ஒரு நடுங்கினா என்ன இரவு காய்ஸ். உங்களுக்கு இன்னொரு கொஸ்டின் காய்ஸ். டிவிகே பாய்ஸ்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் போடுங்க, ஆட் கமெண்ட்டில் பண்ணுங்க. அவர் டிஎம்கே பாய்ஸ்னா ஹார்ட்டு கமெண்டில் போடாதீங்க, ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க. யாருக்கு அதிகமானது வருதுன்னு பார்ப்போம். டிஎம்கே காரங்கெல்லாம் கருப்பு கலரில் ஹார்ட்டு, டிவிகே காரங்களாம் ரெட் கலரில் ஹார்ட்டு போட்டு தெறிக்க விடுங்க. ஒரே ஒரு விட்டு தான் வச்சுருக்கேன். இதுக்கு மேலே போனீங்கன்னா நீ ஆயிடுவ டெட்டு. உண்மையுமே டெட் ஆகிறதுக்கு தான் நான் ஆகக்கூடாதுன்ற முக்கியத்துவத்துக்கு தான் நான் அவ்வளோ பண்ணிட்டுக்கிறேன். பெட் எடுத்தாச்சு, போட்டுன்னு தூங்குறது தான். கைக்குள்ள தூங்கு அப்பு. இந்த இடத்துல ஏதோ இந்த நாய் பிடிக்க தான் வந்தேன். நாய் ஃபீட் பண்ணி விட்டது. என்கிட்ட போனே இல்லை கைஸ். பீஃப் வச்சு நாயை தூக்கிட வேண்டியதான். நாயோ உனக்கு பீஃபு வேணுமா?
இந்த பீஃபு சாப்பிடு, பீஃபு சாப்பிடு, பீஃபு இந்த நாயு பீஃபு சாப்பிடு. இங்கே நான் உனக்கு பீஃபு தரேன். என்னடா சாண்டியா? ஓய் ஏய் சாரிடா தம்பி, சாரிடா. சாப்பிட்டுட்டு அடிக்கிறேன் நீ திட்டு வேலையை பார்க்குற திட்டு வேலை பொடி திட்டு நாய். உன்னால என் ஃபுட்டு வேறு வேஸ்ட் ஆயிடுச்சு. உன் திட்டு நாயில் போட்டு தலையில் அடிக்க. கிராஃப்டிங் டேபிளாடா? ஆமாம்ல கிராஃப்டிங் டேபிள் எங்க? மனிதர் தந்து கோல். கிராஃப்டிங் டேபிள் சீக்கிரமாக வழி விடுங்க. மரத்தை நட்டு வைக்கிறேன், வளர்ந்தா வந்து பார்க்குறேன். இப்போது நம்ம என்ன செய்ய போகிறோம் அதான் எனக்கு கேள்விக்குறியாக உள்ளது. கண்ணில் அயன் தெரிந்து விட்டதால் சூறை விட்டுடலாம். டார்ச் இல்லாத நேரத்தில் எங்கேயாவது கை வைத்து புண்ணை வாங்காமல் அமைதியாக வெளியே செல்லலாம். நம்மள்ட்ட ஒரு கோல் இருக்கு, 2 கோல் இருக்கிறது. இருந்தாலும் கோலை யூஸ் பண்ண வேண்டாம். இப்போது இங்கே வந்த காரணம் என்னவென்றால் வுட்டு கலெக்ட் பண்ண வந்தேன். ஆனால் அங்கே வுட்டு கலெக்ட் பண்ணி கொண்டிருந்தேன். தூய தமிழில் பேசுனா வாயில் அடி பண்ணுவீங்க. நான் நார்மல் தமிழில் பேசுகிறேன். நான் இங்கே வுட்டு கலெக்ட் பண்ணலான்னு வந்தேன். இப்போ எனக்கு ரெடி ஆகிடுச்சு. சரி நான் வீட்டுக்கு போகிறேன். விடுங்கடா, நான் வீட்டுக்கு போகிறேன்டா. போங்கடா. கையில் எதுவுமே இல்லாமல் தான் போகணும். வந்ததுக்கு 13 அயன். படுங்க டான்ஸ் டிங்கட சின்ன கோழி இவ்வளோ பெருசு இருக்கு. கோவில் ஸ்டோன் எனக்கு கோவில் ஸ்டோன் அந்த இப்போ ஒரு ஸ்டோன் மாதிரி ஒன்று இருந்ததுல, அதான் கோவில் ஸ்டோனு. மறந்துட்டியா? இருக்கா? இருக்கு. இல்லாரா? ஃபுல்லாக இருக்கு, நம்ம கையிலே இருக்கு. கோவில் ஸ்டோனை மறந்துட்டியாடா? மரத்தை தான் வெட்டி சாப்பிட்டு ஏதோ வருது. என்ன வருது? இந்தாண்ட பன்னிக்குட்டிடா. அடிச்சிட்றா. பன்னிக்குட்டி வீட்டுக்கு இழுத்துட்டு போகலாம். நமக்கு துணைக்கு பேசி ஆளே இல்லை. பன்னிக்குட்டி போடாத ஜட்டி இல்லை மட்டும். பன்னிக்குட்டி இனிமே வா, அங்கே தெரியுது பத்தியாவோ, அதான் நம்ம இனிமே வீடு. நம்ம இனிமே வீடா என்ன பேசணும்? அடிச்சிட ஆட்டை ஆடு. நான் உன்னை அப்புறமா வந்து பன்னிக்குட்டி என்ன வரல. பன்னிக்குட்டி வரல. ஒருத்தன் போடுறான். கைஸ் நல்ல ஸ்னோ பையனு கிட்டே தான் காய்ச்சிருக்கு. பன்னிக்குட்டியே நம்ம கூடயே கட்டி போட்டுறது தான். எப்பவுமே இது நம்ம வளர்ப்பு பன்னிக்குட்டி. சும்மா போயிட்டு இருந்தப்போ ரோட்டில் பார்த்தேன், பாவமாக இருந்துச்சு காய்ஸ். அதனால தான் கூட்டிகிட்டு வந்துட்டேன். பெஞ்சு எப்படி செய்கிறது? பெஞ்சு நீ அப்பா பரணா ஒரு வுட்டு சப்பா. இப்போ அங்கே எதுக்கு தான் போனானே தெரில. இந்த 61 வுட்டு எடுத்து இது போடுறது தான். எவ்வளோ ஆகும்? நான் அப்புறமா எடுத்துக்கிறேன். ஓ இந்த 61 வுட்டை திரும்பி எடு. ஒரு நேரம் வட்டைக்க வச்சோம். ஏண்டா திரும்பி நான் அங்கேயே போய் உட்காடுறா சாமி. கடவுளே அஜித்து
கடைசி நேரத்தில் உயிர் கொடுத்தாச்சு. டிங்க் சூற விட்டுருவேன். எனக்கு ஃபென்ஸ் வேணாம்டா. ஃபென்ஸு இந்த கரும்பு தான் வேணும். உட்டு வேணும் எடுத்துருவேன். ஃபென்ஸு செஞ்சுட்டு தான் இனிமேல் தான் இருந்தாலும் பன்னிக்குட்டியை கட்டியே தலைமை இங்கே இருக்கானா? இன்னத்தையும் எங்கெங்கேயோ சுற்றிட்டு இருந்தேனே. விஷ்ணு ஒருத்தன் நம்மளை பார்த்து முறைச்சி நம்ம பகையை தீர்த்துட்டு வந்தோம்ல, அந்த பையன் இங்கே தான் இருக்கான். பன்னிக்குட்டியை அதெல்லாம் விளையாடு. பெருமையாக சொன்னால் பொறுமையாக கீழே விழக்கூடாது. இருக்கு சூறு விடுறேன். சுட்ட சூறு விட போகிறான். நாய் எடுத்துட்டு போய் கட்டிடுறது. கட்ட தான் போகிறேன். ஃபஸ்ட்டு போட்டு அங்கே இருக்கு சோறு எடுக்கணும். இது பிளாக் ஆஃப் ஃபுல்லா எவ்வளோ நேரம்டா என்ன பண்ணுறது? சாப்பிடணும்டா. அதை இந்தா சாப்பிட்டு நீ தான் சாப்பிட மாட்டேற. என்ன சாப்பிடவே மாட்டேங்குது. வாட்டர்லாம் காட்டிட்டு இருந்தேன்னா சாப்பிடுச்சு. நாளை யூஸ் ஆகுமா? அப்படியே ஒரு ஓரமாக கிடக்கும். நைட்டு காம்பி அடி வாங்கி சாவும் அவனே. அது நம்ம சாடில் எப்படி பண்ணுறதுன்னு தெரிலங்க. எனக்கு சாடில் வேறு வேணும். என் பக்கத்தில் தான் போய் சுற்றிட்டு இருக்கேன். ஆனால் அதை எதுவும் பண்ண முடியலையே. அது என்ன காரணம் சொல்கிறான். கைஸ் நிறைய விட்டு எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம நினச்ச வீட்டை அண்டர் கிரவுண்டில் கட்டுறோம். பார்ப்போம். சரி எங்கள் அம்மா இப்பயே சாப்பிட கூப்பிட்றாங்க. நான் இன்னும் சாப்பிட மணி இப்போ 4 வீட்டில் பைத்தியக்காரன் மட்டும் சாப்பிட்டு வந்துடுறான். உருட்டு நான் பார்க்க மாட்டேன் சாப்பிட்டான். அதுவும் இட்லி கொண்டாலும் சேர்ந்து பஜ்ஜி பஜ்ஜி சாமி நான் உங்க சொல்ல மறந்துட்டேன். நான் விஷ்ணு போய் கேட்க போகிறோம். முடிச்சுட்டு போகிறோம். போடுறது இன்னும் 6 மணி நேரம் 6 மணி நேரம் தான். 6 மணி நேரம்லாம் வராது. நாளைக்கு எனக்கு எக்ஸாமு. காய்ஸ் உங்களுக்குலாம் எத்தனை தேதி எக்ஸாம் முடியுது? இப்போ இதில் வீடியோ பார்க்குறேன். என் ஃப்ரெண்டு கூட இருக்கணும். எக்ஸாம் வச்சுட்டு என் வீடியோ பார்த்துட்டு இருப்பாங்க. ஃப்ரெண்டு இன்னைக்கு லைவ் போடுறான்னா சரி பார்ப்போம். சரிடா பார்ப்போண்டான்ற மாதிரி சரிடா அப்படின்னா இது கண்காட்சிலாம் வர போயிட்டு வந்தேன் நான். ஏன்னு கேட்காதீங்க. ஃபஸ்ட் நானும் ஒன்றா பார்த்தோம். அப்புறம் நான் போயிட்டு வந்தேன். ஒருத்தர் செம்ம பெரிய ரைடில் போனேங்க காய்ஸ். நல்லா இருந்தது. புதுசாக கலையாக இருந்தது. இந்த கோடாலி உடையிற அளவுக்கு நைட்டாக வருது. வீடு கட்டணும் தான் தோணுது. எனக்கு பயமாக இருக்கு. மேக்ஸ் எக்ஸாம் நாளைக்கு காலையில் ஃபுல்லாக ரிவிஷன் தான். பிரச்சனை இல்லை. நாளைக்கு லீவா? ரிவிஷன்ரா
நாளைக்கா கைஸ் மண்டே வந்து கைஸ் மண்டே வந்து எனக்கு ஃபுல் டே, டியூஸ்டே ஃபுல் டே, வெனஸ்டே ஆஃப் டே. அப்போ 3. இப்போ நான் வந்து என்ன படிக்கிறேன்னா, இப்போ நான் வந்து 6th படிக்கிறேன். இப்போ டியூஸ்டேவோட முடிச்சு 7th போகிறேன். விஷ்ணு கூட படிக்கிறேன் அதுக்கு 7th. காலையில் என் சாவனே சாவறதை பார்க்கலாம். இதோ தண்ணி தேடி ஓடுகிறான். கண்ணு வச்சு வந்துருச்சுல்ல எப்படி நான் கற்றுக்கிட்டு நீ சொக்ஸாக இருக்க தலைவாங்க உடச்சிட்டு என்னை பற்றி உனக்கு தெரியும். வரமாட்டான். எப்படா தருவோம். வாடா காய்ஸ் பிடிச்ச பாட்டு கமெண்ட் அடுத்த வாட்டி பாட்டு போட்டு இந்த கேம் ஸ்டார்ட் பண்ணுறோம். எனக்குலாம் ரீஸ்பாண்ட் பண்ணிங்க தான் இருக்குது. எவ்வளோ வேணா எடுத்துக்கோ. ஒரு ரீஸ்பாண்ட் பண்ணிட்டு அங்கே இருக்குதா. எனக்கு ஃபுட்டே எல்லாம் கம்மியாயிடுச்சு காய்ஸ். ஸோ ஐம் கோயிங் டு டேக் முடிவு. ஐம் கோயிங் டு டை. ரீஸ்பாண்ட். ஓ ரீஸ்பாண்டே செட் பண்ணலையா? அந்த இடத்துல ரெட் பண்ணலான்னு இருக்கேன். ஒரு ஆக்ஸ் எடுத்துட்டு அவன் வாயிலே காட்டிக்கிறேன் போகிறான். எல்லாம் வாயிலே முடியல. எலும்பு பிரிக்கிறதுக்கு எனக்கு 10 நிமிஷம் ஆகாது. ரீஸ்பாண்ட் இடம் செட் பண்ணுறான். ரீஸ்பான் தெரியாமல் என் வீட்டை நானே உடச்சிருப்பேன். வீடு இல்லை, தீவோட குட்டி. அவ்வளோதான் காய்ச்சி இந்த வீடியோ முடியுது.